ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வருவாய்த்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உட்பட பல்வேறு துறைகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். பர்மனன்ட் ஜாப் தான். தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழிலே எழுதலாம். ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா 31/7/2024 பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 31/7/2024 பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக கொடுத்துருந்தாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொடுத்த நோட்டிஃபிகேஷன். மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டு ஹவால்தார் சிபிஐசி அண்டு சிபிஎன் எக்ஸாமினேஷன் 2024. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதியாக பார்த்தீங்கன்னா 31/7/2024 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 31/7/2024 பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக கொடுத்து தற்போது பார்த்தீங்கன்னா தேதி நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. 3/8/2024 வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/8/2024. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 16/8/2024 முதல் 17/8/2024 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எம்டிஎஸ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா 4887 கடிதங்கள் கொடுத்துருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6144 கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. The tentative vacancies of MTS mentioned in para 2.1 of the notice of examination may be read as 6144 instead of 4887. ஹவல்தார் பார்த்தீங்கன்னா சிபிஐசி அண்டு சிபிஎன் பார்த்தீங்கன்னா 3439. Multitasking non-technical staff, General Central Service Group C, non-gazetted, non-ministerial post in various ministries, departments, office of the Government of India, and various constitutional bodies, statutory bodies, tribunals, etc. The different states UT. அண்டு ஹவால்தார் இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டு தான். நான் மினிஸ்டரியல் போஸ்ட் இன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்டு கஸ்டம்ஸ் சிபிஐசி அண்டு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நர்கோட்டிக்ஸ் சிபிஎன் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ வருவாய்த்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்
வருவாய்த்துறை உட்பட பல்வேறு துறைகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் பார்த்திங்கன்னா 18 முதல் 25 வயது. இன்னொரு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 18 முதல் 27 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிப்பதுன்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா தான். யாருக்கெல்லாம் ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது 12th எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க. தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். 13 ரீஜனல் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் மொழியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்வு எழுதலாம். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/8/2024. ஸோ குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம் மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள்.